ரோஜா ராஜா சாங் வந்து உண்மையா நீங்க பாடல. ஏன்னா அதிகமா வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது உன்னிகிருஷ்ணன் சார் பாடின பாட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையாவே உன்னிகிருஷ்ணன் சார் பாடினதுதான் இந்த தருணத்துல. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க பாடினதுதான். நான் எங்கேயுமே நான் சொல்லல நான் பாடினதுன்னு, என்ன மன்னிச்சிருங்க. ஐ லவ் யூ சோ மச்னா. என்னை தீண்டக்கூடாதுன்னு வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதுன்னு கையோடு சொல்லாது பொல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே. பாட்டு பாடியிருக்கிறவருக்கு ஏன் அடையாளம் ஒண்ணு கிடைக்கல? சில காலங்களா யாரும் தேடல. நீ பண்ற நிறைய விஷயம் நிறைய பேர் தெரிய மாட்டேது, நீ பாடுனது தெரிய மாட்டேது. உன்னை விட வேறு நினைவுகள் ஏறு ரோஜா ரோஜா ரோஜா. இண்டஸ்ட்ரியை நம்ப வேண்டாம், மியூசிக்கை நம்பலாம், பட் இண்டஸ்ட்ரியை நம்ப முடியாது அப்படின்னு தோணுச்சு. சரி ஏதாச்சும் சர்வைவலுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எங்கேயோ ஹோட்டலில் ஆரம்பித்தோம். நம்ம கச்சேரி போனால் தான் வீட்டில் வந்து சாப்பாடு, அந்த நிலைமை தான். என் கூட பண்ண மொத்தம் 5 பேர். எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக பாடுவாங்க, கோயிலில் தன்னை மறந்து அழுது பாடுவாங்க. அந்த ஒரு விஷயம், இந்த பிளெஸிங்ஸாக எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ வந்து மாதம் 35 கச்சேரி போயிட்டுருப்பேன், மாதம் முழுக்க. நான் கச்சேரி டெய்லி போயிட்டுருப்பேன், தூங்குறதுக்கு டைம் இருக்காது. ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாப்பில் தூங்கிட்டு இருப்பேன். இப்போ காதல் தோத்துட்டா யாரும் சாவதே இல்லை, அட ஒன்று தோத்துட்டா 2 இருக்குது உள்ள, இப்பெல்லாம் தேவதாசு எவனும் இல்லை. ஏரமன் ஏன்னா அவரோட மியூசிக் கேட்டு தான் மியூசிக் பக்கமே மைண்டு டைவர்ட் ஆச்சு. இன்னைக்கு உலகமே சேர்ந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறது வந்து, இவர் நல்லா இருக்கணும், இவர் ஜெயிக்கணும், இவர் குரல் நல்லா இருக்கு, சூப்பராக பாடாரு, அந்த ரெகக்னேஷன் தான் எதிர்பார்த்தோம் நம்ம. இவர் ஜெயிக்கணும்னு அவங்க வீட்டு குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணுறாம என்ன மோட்டிவேட் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது எப்படிங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. சோசியல் மீடியா திறந்தவனே உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் அப்படின்ற உங்களுடைய சூப்பரா பாருங்களே ப்ரோ. உங்களுடைய பாட்டு தான் 8 திக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வைரல் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? அது ஒரு 10 hours அப்புறமாவே வந்து வீடியோடைய வியூஸ் நிறையா போக போக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்களே, இந்த வீடியோ எப்படி இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் இந்த வீடியோ எப்படி முதல்ல வெளியே வந்தது, எவ்வளோ பார்க்குறாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அந்த 1 டேலே வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 1 million வந்துருச்சு. 1-2 டேஸில் 1 டேலே வந்துருச்சு. அப்போவே ஓகே, சம்திங் இஸ் ஹேப்பனிங், யூனிவர்ஸ் நம்ம ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த அந்த மேஜிக்கை பண்ணுது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் வந்தது. கிட்டத்தட்ட வந்து 26 இயர்ஸ் ஒரு ஜர்னி. அது வந்து இப்போ உங்களுக்கு மக்கள் வந்து இவர் இந்த பாட்டு பாடியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது, சிங்கர் சத்யனுக்கு இப்போ அது வந்து மக்கள் தேடுறது எப்படி இருக்கு? இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே உண்டான தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் ரெகக்னிஷன் தான். இட்ஸ் நாட் அபவுட் மணி. நம்ம பாடும்போது எதிர்க்க உட்காந்து கை தட்டினாலே ஹாப்பி ஆகிடுவோம். நம்ம கை தட்டாமல் இருந்தால் ரொம்ப, எனக்கெல்லாம் பாடிட்டு யாராச்சும் ஒருத்தர் கூட கை தட்டலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டவுன் ஆகிடும். நான் ஐயோ அடுத்த பாட்டு பாடுறதுக்கு மூடியே வராது எனக்கு. கை தட்டாங்கன்னா அவ்வளோதான், அது எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷன். ஸோ இன்னைக்கு உலகமே சேர்ந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறது வந்து ஐம் ஓவர்வெல்ம்டு ஆக்சுவலி. யூனிவர்ஸ்க்கு நான் இதை விட எப்படி தேங்க்ஸ் சொல்லுவேன். எல்லாம் எவ்வளோ, யார் என்னன்னே தெரியாது, மூஞ்சி முகரே தெரியாத அந்த நல்ல உள்ளங்கள் அத்தனை பேரும் வந்து இவர் நல்லா இருக்கணும், இவர் ஜெயிக்கணும், இவர் குரல் நல்லா இருக்கு, சூப்பராக பாடாரு, அந்த ரெகக்னேஷன் தான் எதிர்பார்த்தோம் நம்ம. இவர் ஜெயிக்கணும்னு அவங்க வீட்டு குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணுறாம என்ன மோட்டிவேட் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது எப்படிங்க. அந்த பாட்டு இந்த வாயால் சூப்பராக எனக்கு பாடி காமிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். என்னை தீண்டக்கூடாதுன்னு வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதுன்னு கையோடு சொல்லாது பொல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே, எனக்கு நீ உனைத்தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏறு ரோஜா 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 ரோஜா. நானும் பாடிட்டேன். எல்லாரும் பாடலாம். நைஸ். ஆக்சுவலி கேட்கும்போது நல்லா இருக்கு. அண்ட் வந்து இதை எல்லாருமே வைரல் பண்றாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும்
இவ்வளவு பாடல்கள் 200 பாடல்கள் மேல வந்து பாடியிருக்கிறீங்க. இவர் இந்த பாட்டு பாடியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சில் சில் மலையா இருக்கட்டும். ஸோ இவ்வளவு பாட்டு பாடியிருக்கிறவருக்கு ஏன் இந்த அடையாளம் ஒண்ணு கிடைக்கல? இப்பதான் சத்யன் அவர்கள தேடுறாங்க. ஏன் இத்தனை காலங்களா யாரும் தேடல? நம்ம அப்படி தேடலன்னு சொல்றத விட அப்படி என்ன போல நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. ம், ம். எல்லாருக்கும் இந்த டைம் ஒண்ணு வரும்ல. அந்த ம். டைம் தான் மேட்டர் ஆக்சுவலி. ஓகே. நான் கூட என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன். ஒரு என் ஒய்ஃப் கேட்பாங்க. இன்னும் நமக்கு உனக்கான விஷயம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, நீ பண்ற நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. நீ பாடுனது தெரிய மாட்டுது. இது கேள்வி எனக்கும் நானே கேட்டுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க. அப்போலாம் என் மைண்டில் ஒன்று ஒன்று தான் சொல்லும். ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஒன்று நடக்கும்போது அது எல்லாத்தையும் கொண்டு வரும் வெளியில் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்க மனசில் நான் சொல்லுவேன். என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். ஒரு விஷயம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். அந்த அதிசயம் எப்போ நடக்கும்னு தெரியாது. அது நடக்கும்போது நான் பண்ணது எல்லாமே வெளியே வரும். அண்ட் சிங்கர் சத்யன் ஒரு டைமுக்கு அப்புறமா ஹோட்டல்ல வேலை பார்த்தாரு அப்படின்னு ஒரு விஷயம்லாம் போச்சு. அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது வந்து பிளேபேக்கில் நிறைய சாங்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை. பிகாஸ் கால மாற்றங்கள் அண்ட் சோஷியல் மீடியாவோட ஹைப், டூ many சிங்கர்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அட்வான்ஸில் இன்றைக்கி எல்லாரும் பாடலாம். இந்த மோடு வரும்போது ப்ராப்பர் சிங்கர்ஸ்க்கு தேடி போய் பாடக்கூடணுங்கிற இன்டென்ஷன் அண்ட் அந்த கம்பல்ஷன் எந்த கம்போசர்ஸ்க்கும் கிடையாது. ஸோ நான் கம்போஸ் பண்ணும்போதே இன்றைக்கி நான் டக்குன்னு பாடிடுவேன். அந்த பாட்டு டேரக்டர்ஸுக்கு ப்ரொடியூசருக்கு பிடிச்சிரும். ஸோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடும். இதுக்காக நான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சிங்கரை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு யாருக்கும் அந்த மெனக்கெடலுக்கு வந்து டைம் இல்லை. அதனால சிங்கர்ஸுக்கு பாட வாய்ப்பு இல்லாமல் போச்சு, இன்க்ளூடிங் மீ. அப்புறம் கோவிட் வந்தது. கோவிடில் எவ்ரி ஒன் வேர் ஜாப்லெஸ். அண்ட் அந்த டைமில் நான் சும்மா இல்லை, நான் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் இண்டஸ்ட்ரியை நம்பி உட்கார முடியாது. இண்டஸ்ட்ரியை நம்ப வேண்டாம், மியூசிக்கை நம்பலாம், பட் இண்டஸ்ட்ரியை நம்ப முடியாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஏதாச்சும் சர்வைவலுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இங்கேயும் ஹோட்டல் ஆரம்பித்தோம். பட் நல்ல ப்ராப்பர் சப்போர்ட் இல்லாததுனால அதை கண்டினியூ பண்ண முடியல. டூ மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ ஸ்டாப் பண்ணேன். அதில் ஒரு 1.5 வருஷம் ஒரு அனுபவம் வந்ததுனால இன்னொரு ஃப்ரெண்டோடைய ஹோட்டல் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது வெளிநாட்டில். ஸோ ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். நாட் வேலைனா நார்மல் வேலை மட்டும் இல்லை, நான் தான் அந்த ஹோட்டலை பார்த்துக்கணுங்கிற மாதிரி. ஸோ எந்த வேலை பண்ணாலும் அதை பேஷனேட்டோட பண்ணும்போது என்னோட ஆசை. ஸோ அந்த ஹோட்டலில் எல்லா வேலையும் பார்த்தேன். இருக்கும்போது அங்கே வர மக்கள் ஜாலியாக பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுறோன்னு. ஃபைனலி பணம் தேவைப்படல எனக்கு. அங்கே கூட பாடணும், எனக்கு உள்ளேருந்து அது வெளியே வரணும், அதை பார்த்து ரசிக்கணும். இது இவ்வளோ தான் எனக்கு சிம்பிள் ஆசை. அதுக்கு தான் பண்ணேன். அது நாங்கள் இருக்க விடலை. என்னை மறுபடியும் கூட்டு வந்துச்சு சென்னைக்கு. வந்ததுலேருந்து I'm busy with concerts, too many concerts all over the world going on. ஓகே. உங்களுடைய பாட்டுல நேபாளி படத்துல இருந்து வருது. அது வந்து எப்பயோ நம்ம வந்து வாயில பாடிக்கிட்டே இருக்க மாதிரி ஸோ அது வந்து இப்ப கேட்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த பாட்டு பத்தி கொஞ்சம். கனவிலே கனவிலே பல நாள் கண்டது, எதிரிலே எதிரிலே அழகாய் வந்தது, எதுவும் பேசாமலே உரைப்பேன் என் காதலை, விழிகள் மூடாமலே ரசிப்பேன் பெண் சாரலை, அவள் என் வசமே எனும் சங்கதியால் 8 திசைகளும் அதிருமே. நான 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 நானே நானே நானே. எப்படி பாட்டுல இது இப்ப கேட்டாலும் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி செம்ம ஃபீல் வந்து கொடுக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து நம்ம இந்த பாடலாம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம், இந்த மியூசிக் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி இன்னும் வந்து ஒரு ட்ரீமா இருக்கிறது என்ன? எப்பவுமே ஏஆர் ரஹ்மான். ஏன்னா அவரோட மியூசிக் கேட்டு தான் மியூசிக் பக்கமே மைண்டு டைவர்ட் ஆச்சு. இன்ட்ரெஸ்டோட போச்சு. இந்த பாட்டெலாம் வா நமக்கு பாட தெரியுமா, நமக்கு பாட வருமா, இதெல்லாம் செம்மையா இருக்குது. அப்போ இன்ஸ்பயர் ஆனது இப்போ வரைக்கும் இன்ஸ்பிரேஷன் தான், ட்ரீம் தான். ஓகே. அப்ப வந்து ரோஜா ராஜா சாங் வந்து உண்மையா நீங்க பாடல. ஏன்னா அதிகமா வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது உன்னிகிருஷ்ணன் சார் பாடின பாட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையாவே உன்னிகிருஷ்ணன் சார் பாடினது தான் இந்த தருணத்துல. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க பாடினது தான். நான் எங்கேயுமே நான் சொல்லல நான் பாடினதுன்னு, என்ன மன்னிச்சிருங்க. ஐ லவ் யூ ஸோ மச்னா. உன்னிகிருஷ்ணன் சார் அவரே எனக்கு மெசேஜ் பண்ணாரு கூட, இந்த பாட்டு வைரலாக இருக்குது, ஸோ ஹாப்பி ஃபார் யூன்னு. ஷோ எப்பவுமே ட்ரெயினில் தான் கச்சேரி போவேன், டெய்லி கச்சேரி போவேன். நம்ம கச்சேரி போனால் தான் வீட்டில் வந்து சாப்பாடு, அந்த நிலைமை தான். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். ஸோ அப்பா அண்ட் அம்மா அண்டு அண்ணனுக்கு சரியாக பேச வராது, அப்புறம் அக்கா, 2 தங்கச்சிங்க. ஸோ இதான் எங்கள் ஃபேமிலி.
எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக பாடுவாங்க கோயிலில், தன்னை மறந்து அழுது பாடுவாங்க. அந்த ஒரு விஷயம், இந்த பிளெஸிங்ஸாக எனக்கு கிடச்சிருக்கு. அதான் உண்மை. எங்கள் அண்ணனுக்கு பேசவே வராது, எனக்கு பாட வரும். இந்த ஒரு ஐரணி தான். அண்டு ஃபேமிலி வந்து பாட்டு கச்சேரி மூலிமா தான் வருமானங்கிற நிலைமை வந்தது. ஸோ என் மைண்டில் வந்து வேறு எதுவுமே இல்லை. நான் பாட்டு ஜாலியாக பாடினப்பேன். வீட்டில் கஷ்டம்னு ஒன்று இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டு போவேன், ட்ரெயினில் போவேன். அடலசன்ட் ஏஜ் இல்லையா, அப்போது 19 வயசு எனக்கு. அப்போ நமக்கு என்ன பெருசாக தெரியும், இப்போ பிரெயினில் ஒன்றும் தெரியாது, கஷ்டம்லாம் ஒன்றும் தெரியாது. நான் பாட்டு ஜாலியாக தனியாக போவேன், ட்ரெயினில் கச்சேரி போவேன், பாடும் வரும். பாடும்போது பாட்டு மட்டும் தான். நிறைய பேர் அந்த வீடியோவில் கேட்டாங்க, யாரை பார்த்துட்டீங்கன்னா யாரையும் பார்க்கல, ஆடியன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என் பிரெயினில் பாட்டு தான் ஓடுன்னு இருக்கும். ஆனால் டூ many டயர்ட் அண்டு நிறைய விஷயங்கள் ஓடும் பிரெயினில், அது ஒன்றும் சொல்லிக்க முடியல. அந்த லைஃப் ஆனால் சூப்பரான லைஃப் அது. ஓகே, கிட்டத்தட்ட 2500 மேடைக்கு மேலே ஏறி இருக்கீங்க. இல்லை, மோர் தேன் 7000 ஸ்டேஜஸ். 7000 அது வந்து விக்கிபீடியாவில் பழைய நியூஸ். எங்கள் அம்மா அதை ரோடு பார்த்துட்டு போயிட்டு, காலேஜில் நான் அவுட்டோர் கச்சேரி போயிருக்கும்போது அவங்களே போய் டீஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க, பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு. அந்த மாதிரி பிஸியாக போயிட்டு இருந்த டைம் அது. ஸோ அப்போது பயங்கர பிஸி. இப்போ வந்து எப்போ தான் நடக்குது ஷோஸ்லாம், மாதம் மேபி ஒரு 4-5 நடக்கும். அண்ட் அது வந்து ஐசோலேட் ஆகிட்டோம் இப்போ. அப்போ எல்லார் கூடயும் ட்ராவல் பண்ணுவோம். சின்ன ஒரு டெம்போ வண்டி இருக்கும், அதில் தான் எல்லாரும் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டு கச்சேரிக்கு போவோம். அது ஒரு ஃபேமிலி மாதிரி தினமும் எல்லாரையும் பார்ப்போம், ஃபன் இருக்கும். இப்போ அது இல்லவே இல்லை, இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். ஓகே, நீங்களும் ஒரு கம்போசர் அண்ட் சிங்கர். நீங்களும் வந்து பாட்டு வந்து பண்ணியிருக்கலாம், அது ஏன் நடக்கலை? அது ஏதாவது ஒரு இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா அதனால? அப்படிலாம் இல்லை. நான் ஃபிலிமுக்கும் மியூசிக் பண்ணியிருக்கிறேன், தமிழ் தெலுங்குன்னு பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த சாங்ஸே நிறைய பெருசாக பேசப்படலை. மேபி நமக்கான டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ப்ரொடக்ஷனில் இல்லாமல் இல்லை, நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், பிளான்ல இருக்குது. பட் ஐம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு லான்ச் அ சாங்ஸ். அதனால தான். ஓகே, ரைட் டைம் வந்துருச்சு ஆக்சுவலாக. விழித்திரு படத்தில் இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங். வைக்கம் விஜயலட்சுமி மேடம் தான் தமிழ் பாடியிருப்பாங்க, ஃபீமேல் வெர்ஷன். அதை மேல் வெர்ஷனாக பாரு ப்ளீஸ். ஆழிகளை நீரும் தேடாமல் தினம் தேடும் தேடல் கரையின் ஓரம், ஓடி அலைந்தோடி நேரங்கள் கடந்தோட மீறும் கண்களின் ஈரம், ஒரு சேயாக உருமாறி தாயாகி என்னை தாங்கவான் தந்த பொந்தேவதை, என் விழி போன பின்னாலும் வழியாகி ஒளி காட்டும் சிறுவெண் பிறை, உன்னை தொலைத்தே நான் வாடினேன், நீ வரும் பாதை தேடினேன் என் பூவண்ணமே. அந்த நீங்க பாடின இன்னொரு பாட்டு அட்டகத்தி படத்துல வந்து வா ரூட்டு தலை, சம பாட்டு. அந்த பாட்டை பத்தி கொஞ்சம். பொடி வச்சு புடிப்பா, வெடி போல வெடிப்பா, ஜெயிச்சுக்க பிறந்தானடா, ஹே ஓ இவன் கலக்க துடிப்பா, ஓ வந்த கணக்க முடிப்பா, தேடி வந்தத தேவ கேட்டுத்தான் தேகம் கொடுப்பா, தேடி தேடித்தான் நியாயம் இருந்தா அட போதுமாடா, அட அவனோ இவனோ அதுவோ இதுவோ தகத தெருவோ கிடையாது, வா ரொட்டு தலை கேட்க யாரும் இல்ல, போற பேரு ஒன்னவல்ல, தன்ன நானே தானே நன்னே. சம பாட்டு ஆக்சுவலா பாட்டுல. அது சந்தோஷோட ஃபர்ஸ்ட் சாங். ஓகே, ஸோ நீங்கள் சந்தோஷ் அவர்களும் எப்படி அவருடைய பாடல்? சந்தோஷ் இஸ் a very sweet heart. ஓகே, very sweet heart and my good and very close and பயங்கர மோட்டிவேட்டடான ஒரு ஆளு, இன்ஸ்பைரிங். ஓகே, சந்தோஷ் கூட இருந்தா சந்தோஷ் பண்றதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டுனே இருப்பேன். இன்னைக்கு காலைல கூட அவர்கிட்ட சொன்னேன், ஓகே மச்சான் எப்படி மச்சான் அந்த கார்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும். சந்தோஷோட பிரெயின் வந்து வேற லெவல், இஸ் சம்திங் எல்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக அதிகமாக பேசுறது என்னன்னா, சாய் அபியங்கர் அப்படின்னு மியூசிக் டைரக்டருக்கு அவருக்கு என்னப்பா ஒரு படம் கூட பண்ணல, 10 படம் கொடுத்துட்டாங்க, அது எப்படிப்பா சாத்தியமா இருக்கும், நிறைய பேருக்கு வந்து சான்சஸ்லாம் இன்னும் கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சொன்னது கரெக்டா இருக்கும், அதுதான் இதை நான் மறுபடியும் கேட்குறேன். இல்லை, இது வந்து ஒன்றும் பெருசா அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. யூனிவர்ஸ் தாங்க இதெல்லாம் டிசைட் பண்றது, யாரை எப்போ என்ன பண்ணணும்னு அது பிளான் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதுக்கு மனுஷங்களை தானே அதை ஆட்டி படைக்கும். ஸோ அந்த வகையில் சாய் வந்து இஸ் ட்ரூலி பிளெஸ்ட்.
அண்ட் அதை அழகாக கேரி பண்ணி இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ரியேட்டிவில் ஃபோக்கஸாக இருந்து அவர் நல்லா பண்ணார்னா ஹீ காட் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் அண்ட் ஹீ இஸ் டூ குட். எஸ். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ? சத்யன் சிங்கரா, சத்யன் கம்போசரா, என்ன ஸ்டெப் வச்சிருக்கீங்க? நான் எப்பவும் வச்சிருக்க ஒரே ஸ்டெப் வந்து எல்லாரையும் பார்த்து பாடணும், நேர பார்த்து பாடணும், உலகம் முழுக்க சுற்றணும். ஓகே அதுதான் என்னோட நிரந்தரமான ஆசைகள். ஓகே அண்ட் பிளான்ஸ்னு பார்த்தா ஐ ஹாவ் சம் சூப்பர் செட் ஆஃப் சாங்ஸ்லாம் வச்சிருக்கிறேன் ஓகே ஓகே. இண்டிபெண்ட் ஆல்பமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அண்டு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை ஒன்று உருவாக்கிட்டு வரேன். லைட் மியூசிக்கு சம்மந்தப்பட்ட மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்னு ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் அதை லான்ச் பண்ணி ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.